நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சிறை படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துல விக்ரம் பிரபு ஏஆர் போலீஸ்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு. அவரு கீழே 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, வேலூர் ஜெயில இருக்கிற ஒரு கைதியை கூட்டு போயிட்டு சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு திரும்ப பாதுகாப்பா கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். இப்போ இடையில ஏதாவது ஏடாபடமாச்சுன்னா இவங்க வேலைக்கு வேட்டு வந்துடும். அதனால இவங்க அந்த வேலூர் ஜெயில இருக்கிற ஒரு சின்ன பையன் அவனை கூட்டு போயிட்டு சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறாங்க. அவனுக்கு என்ன மோட்டிவ்னா, அவன் எப்படியோ தப்பிச்சு ஓடிடணும்னு நினைக்கிறான். இப்போ அவன் தப்பிச்சு ஓடணும்னா இல்லையா, அவனுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன நோக்கம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஏற்கனவே தானாக்காரன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண தமிழ் தான் இந்த படத்துக்கு கதாசிரியர். அந்த தானாக்காரன் படமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த போலீஸ் சப்ஜெக்ட்ல ரொம்ப நேர்த்தியான உண்மைக்கு நெருக்கமான படம்னா அதை சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துடைய டைரக்டர் தமிழ் ஏஆர் போலீஸ்ல ஒர்க் பண்ணவர். அவரு ஏஆர் போலீஸ்ல ட்ரைனிங் டைம்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அந்த படத்துல தத்ரூபமா காமிச்சிருப்பாரு. அந்த போலீஸ் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது அந்த வேலை எப்படியானதா இருக்கும் அப்படிங்கறதுல தான் இந்த கதை இருக்குது. அதனால அவர் எழுதின கதையில அந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு. அதே போல இந்த படத்துல கோர்ட் சீன்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் போர்ஷன் ஒண்ணு வருது. அந்த லவ் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பழசா போயிடுச்சு. வழக்கமா தமிழ் சினிமாவில் லவ் ஸ்டோரின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்க, 2 பேரும் வெவ்வேறு ஜாதிக்காரங்களா இருப்பாங்க, அதுக்கு ஒரு முறமாமா இருப்பான். இந்த மாதிரி தானே ஒரு வழக்கமான ஒரு கதையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையா போயிடுச்சு. அதுக்கு வேற ஒரு சாயம் அவங்க சொன்னாலும் கோர் ஐடியா அதுவாக தான் இருக்குது. மற்றபடி இந்த போலீஸ் ஏரியா, கோர்ட் ஏரியாவெல்லாம் ரொம்ப தத்ரூபமா உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருந்தாங்க. போலீஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து மேல இருக்கிற அதிகாரிங்க வாடா போடான்னு பேசுறது, அப்புறம் ஒரே பேட்ச்ல இருக்கிறவங்க மாப்பிள்ளை மச்சான்னு பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து போலீஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அந்த லாங் எஸ்கார்ட், அப்புறம் பாஸ்போர்ட், இந்த மாதிரியான வார்த்தைலாம் நம்ம முதல் முறையா கேள்விப்படுறோம். அந்த டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நம்ம மேலும் ரசிக்கும்படியா பண்ணது வந்து இந்த படத்துடைய நடிகர் தேர்வு சொல்லலாம். சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட போட்டிருந்தாங்க. கூட இருக்கிற அந்த கான்செப்ட், இந்த மாதிரியான கேரக்டர்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் பிரபு கேரக்டர் அப்படியே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது அவருக்கு. இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு லவ் ஜோடி இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும், அவங்களும் ரொம்ப நல்ல தேர்வா இருந்து ரொம்ப 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை மற்ற படங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுற மாதிரி ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அந்த சீன்ல மூணார் ரமேஷ் நடிச்சிருப்பாரு. இந்த படத்திலேயே சரியான ஸ்கோர் பண்ணவர்னா அது மூணார் ரமேஷ் தான் சொல்லணும். அந்த கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. அவர் பேசின டைலாக் எல்லாம் தியேட்டர்ல பயங்கரமா கிளாப்ஸ் வாங்கும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டாரு. அந்த சீனே ரொம்ப அற்புதமா எடுத்திருந்தாங்க. என்ன இந்த மாதிரியான சீன்லாம் எடுத்தா சங்கியல் மனது எவ்வளவு புண்படும் அப்படிங்கறதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த டைரக்டர் இப்படி ஒரு சீனை வச்சிருக்காரு. அது உள்ளதான் வருத்தமான சீனா இருக்குது. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் தேனப்பன் கேரக்டர் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் இருந்தது. அதே போல கடைசியில ஒரு ஜட்ஜி கேரக்டர் வருவாரு. அது ரொம்ப ஒரு நல்ல கேரக்டரா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பலம் அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் தான் கொஞ்சம் சொல்லும்படியா இல்ல. ஃபைட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபைட் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், டோட்டலாவே இந்த படத்தோட மேக்கிங் நல்லா தான் இருந்தது. இந்த படம் நீங்க பார்க்கும்போது ஏற்கனவே தமிழ்ல வந்து வெற்றிகரமா ஓடின ஒரு படத்தை ஞாபகப்படுத்தும். இந்த படம் மற்ற படங்கள்ல இருந்து எங்க வித்தியாசப்படுதுன்னா, இதுக்குள்ள இருக்கிற ஒரு மெல்லிசான ஒரு மத அரசியல், அதை கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் வித்தியாசப்படுத்தி காட்டும். இந்த படத்துல வரக்கூடிய அந்த யங் கப்பலுடைய ஏரியாவை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமா இருக்கும்.